இந்த வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம பதில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெடிடேஷன் பண்ணால் லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய வருமா அப்படின்னு. மற்ற மெடிடேஷன்ஸ் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் ஓஷோ மெடிடேஷனை இரண்டு விதமாக நம்ம பண்ணலாம். அதாவது ஒன்று ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, அதாவது எப்படி யோகாவை நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரியும் பண்ணலாம், அல்லது அதையே ரொம்ப ஆழமாக நீங்கள் ஒரு தியானத்துக்குள்ளே போகிற அளவுக்கு அதை ரொம்ப மெதுவாகவும் மூச்சை கவனிச்சிட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னா அதுவே ஒரு பெரிய மெடிடேஷன். ஆனால் இந்த காலத்தில் அதனுடைய இதே மாறி போச்சு. பார்த்தீங்கன்னா யோகாசனத்தை வச்சு காம்படிஷன் நடத்துறது, யார் உடம்ப வில்லா வளைச்சி காட்டுறாங்க, யார் அதிக ஆசனாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அது வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அது ஒரு போட்டி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக யோகாங்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக ஆன்மீகத்துக்கு சார்ந்த ஒரு விஷயம். அதை நீங்கள் ப்ராப்பராக எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்குள்ள உங்கள் உடல்லையும் சரி, அதை தொடர்ந்து உங்கள் மனதிலையும் ஒரு ஆழமான ஒரு சைலன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் இப்போ அது எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் ஓஷோட மெடிடேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காகவும் மேலோட்டமாகவும் பண்ணலாம். அதே நீங்கள் ரொம்ப ஆழமாக சின்சியராக பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக லைஃப்பில் நிறைய சேஞ்ச் ஆகும். போலியான விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். எது உண்மையான விஷயம், ஒரே ஒரு விஷயந்தான், அது மட்டும் கடைசியில் தங்கி நிற்கும். அப்படிங்கும்போது நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும். நம்மளால் இப்போ ஒரு கணவனோ மனைவியோ கல்யாணம் ஆனவங்களா இருந்தால், கணவன் மனைவியாக இருந்தால் அதை நம்மளால் அவங்களுடைய போலித்தனத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை நமக்கு அவங்க மேலே ஒரு அந்த அன்போ காதலோ இல்லாமல் ஒரு கட்டாயத்தனத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா அது நம்மளால் வாழ முடியாது. நீங்கள் உண்மையாக மெடிடேஷன் பண்ணி ரொம்ப ஆழமாக பண்ணும்போது. ஆனால் டெய்லி மெடிடேஷன்ஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னா அது பெருசாக பயந்துக்க வேணாம். நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப டீப்பாக நீங்கள் லைஃபே அந்த ஓஷோ டெக்னிக்ஸ்க்காக நிறைய தெரப்பி குரூப்ஸு இந்த மாதிரி அதை ரெகுலராக லைஃப்பில் பண்ணும்போது தான் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு நிகழ ஆரம்பிக்கும். அதனால நம்ம மேலோட்டமாக இருந்தோன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் என்னோடய உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கணும், என்னோடய மைண்டை நான் ஹெல்த்தியாக வச்சுக்கணும், அதுக்கு மட்டும் எனக்கு மெடிடேஷன் பண்ணனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அளவு மட்டும்தான் அந்த மெடிடேஷன் டெக்னிக்ஸ் வேலை செய்யும். இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இறக்க கூட தயாராக இருக்கேன், ஆனால் எனக்கு அந்த ஒரு மனமற்ற நிலை வேணும், நான் எனக்கு பிறவாமை நிலை வேணும், முக்தி நிலை வேணும் அப்படின்னு நினச்சி மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அந்த லைஃப்பில் வர ஸ்ட்ரகிள்ஸை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஸோ இதுதான், இந்த ரெண்டு இதில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி மேலோட்டமாக இருந்துட்டால் நமக்கு லைஃப்பில் எந்த ஸ்ட்ரகிள்ஸும் வராது மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக. ஆனால் நீங்கள் அந்த ரெண்டாவது சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த அவ்வளோ ஒரு பிறவாமை வேணும் அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் போனீங்க, எக்ஸிஸ்டன்ஸோட ஒன்றா நான் கரைஞ்சு போயிடணும் அப்படின்னு நீங்கள் அந்த நிலையை நோக்கி போனீங்கன்னா அந்த மனோநிலை கொண்டவங்களுக்கு லைஃப்பில் வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஓகேவா? உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்தது I feel sometimes heavy spinning and dizziness while doing 7th stage of Nada Brahma meditation. Explain me this அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி ஒரு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக உள்மூச்சு எடுக்கலன்னு அர்த்தம். அதாவது எப்படின்னா ஹம்மிங் பண்ணும்போது நல்ல மூச்சை உள்ளே இழுத்துட்டு
இந்த மாதிரி நல்ல மூச்சை உள்ள இழுத்துட்டு அந்த வெளி மூச்சப்போ நம்ம ஹம்மிங் சவுண்டு வந்து கொடுக்கணும். இம்முங்கிற சவுண்டை வந்து நம்ம கொடுக்கணும். அப்படின்னு நீங்கள் சரியாக மூச்சை உள்ளே இழுக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த சவுண்டும் வந்து ஆழமாக வராது. அதனால என்ன ஆகும், போதுமான ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்கு, மூளைக்கு இதுக்கெல்லாம் போகாததுனால அந்த தலை சுத்துற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால நல்ல மூச்சை ப்ரீத்திங் நல்லா ஆழமாக பண்ணுங்க. பண்ணிட்டு ஹம்மிங் பண்ணுங்க. அப்படி பண்ணுனா கண்டிப்பாக அது மாறிடும். அப்பையும் வந்து நீங்கள் ஆழமாக செஞ்சும் மூச்சு எடுத்து ஹம்மிங் பண்ணியும் அது மாறலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மெடிடேஷனை வந்து கைவிட்டுடுங்க. அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டாம். அதுதான் 3 நாள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அது நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அது வந்து உங்கள் உடம்புலையோ மனசுலையோ தேவையில்லாத ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, தொடர்ந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை செய்கிறத நிறுத்திடுங்க. அதுதான் நல்லது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி தலை சுத்தல் இதெல்லாம் வருதுங்கிறது வந்து ஆக்சிஜன் மூச்சை உள்ளே இழுக்கிறது வந்து சரியாக இழுத்துருக்க மாட்டீங்க, இழுத்துட்டு செஞ்சுருக்க மாட்டீங்க ஹம்மிங். அதனால தான் வந்து அது. அதனால் நல்ல ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹம்மிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனை சரியாயிடும். அப்படி சரியாகலைன்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.